ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இது வந்து வீக் 17க்காக டாப் 5ஓட ரிசல்ட்டு. ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து கேஷ் ப்ரைஸ் போயிருக்கு இல்லைங்களா? ஸோ அடுத்த டைமு நீங்கள் மற்றவங்க வந்து வரணும். கன்சிஸ்டன்சியாக இவங்க குரூப் 1 அண்ட் 2க்கான மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வாங்கி உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்ரி வீக் வந்து டாப் 5ல வரவங்களுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்டு சார் வந்து ப்ரைஸ் கொடுப்பாரு. ஸோ அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்த டைம் நம்ம இந்த 5க்குள்ளேயே வரணும் அப்படிங்கறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், டெய்லி நம்ம ஒரு கொஸ்டின் எழுதுறோம். இந்த டெலகிராம் குரூப் இருக்கு. ஸோ இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இந்த மாதிரி ரூல்டு பேப்பர் எழுதும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டினோட பயமே போயிடும். டக்குன்னு எப்படி எழுதுறது, இந்த மாதிரி விஷயம் இவங்க புதுசாக தான் எழுதுறாங்க. ஸோ அதனால எழுதியிருக்காங்க, நல்லா தான் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட டெய்லியுமே தமிழ் பேப்பரும் இருக்கு, இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். டெய்லியுமே சார் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தருவாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க சார் கிட்ட போயிட்டு நீங்க அவர் சொல்ற டைம்ல அவரே உங்களுக்கு ஜூம் மீட் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வாரம் கேஷ் பிரைஸ் வின்னர்ஸ் தான் இவங்கெல்லாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரமும் வரலாம். இல்ல அதுக்கு கீழ இருக்கிறவங்க, நீங்க கீழ ரேங்க்ல இருக்கிறவங்களும் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த 5 ரேங்க்ல இதுவரையிலும் இந்த 15 வரையிலும் வராதவங்க, அந்த லிஸ்ட் வரையில் வராதவங்க புதுசா வந்திருக்கீங்க. ஸோ அப்படின்னா என்ன? இது வந்து உங்கனாலயும் முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே. தென் நீங்க மத்த பேப்பர்ஸோட ஃபீட்பேக்ஸும் நீங்க பார்த்துக்கலாம். ஃபீட்பேக்ஸ் மீன்ஸ் மத்த பேப்பர்ல இதே கொஸ்டின்க்கு எப்படி வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. டெய்லி எழுதுறாங்க, டெய்லி எழுதுறாங்க. கன்டென்ட் வைஸ் ஆகட்டும், ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம எழுதியிருப்பாங்க இவங்கலாம். ஆப்சென்டீஸே ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம ஆப்சென்டியே ஆகியிருக்க மாட்டாங்க இவங்க. டெய்லி எழுதுறனால அவங்களுக்கு வந்து அந்த அந்த டாப் 5 ஏன் வந்திருக்காங்கன்னா, டெய்லி எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் நம்ம வந்து இவங்களெல்லாம் வந்து நமக்கு ஆனர் பண்றதுக்காக பிரைஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நீங்களும் குரூப் 1 3 பேப்பர் இருந்தாலும் சரி, 2க்கு ஒரு பேப்பர் இருந்தாலும் சரி, டெய்லியுமே நம்ம இதுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கொஸ்டின் போட்டுருவாங்க. அந்த கொஸ்டின் பத்தி கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்களா? எழுதுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான். நீங்க டைம் வச்சு எழுதுங்க. ஓகேவா? ஸ்டார்ட்டிங்ல டைம் வச்சு எழுத வேண்டாம். போக போக நீங்க டைம் வச்சு எழுதிக்கங்க. ஸோ அந்த டைம் நீங்க எடுக்கும். தென் வந்து மத்தவங்கலாம் இந்த கொஸ்டின் எப்படி எழுதியிருக்காங்க? அப்படி நீங்க ஒரு ஓவர் வியூ பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மொத்தத்துல ஒரு 1 ஹார் ஒரு 40 மினிட் இந்த டைம் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதாவது சார் இந்த டேட்ல இந்த மாரி டைம் குடுத்துருவாரு. இந்த டைம்ல நீங்க இப்ப வந்து கல்பனா மேம் வந்து 8:30க்கு சொல்லிட்டாங்கன்னா, அந்த டைம் ரிசர்வ்ட் ஆயிடுச்சு. மத்த டைம்ல நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ 7:40 டூ 11:20 வரையும் சார் கன்டினியூவா ஒவ்வொருத்தரோட பேப்பருக்கும் ரிவ்யூ குடுத்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ என்னன்னு ஃபுல்லும் இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. திங்கட்கிழமையிலிருந்து ஞாயித்துக்கிழமை வரையிலும் வாரம் 7 கேள்வி பதிவிடப்படும். ஸோ காலையில எத்தன மணிக்கு? காலையில 10:00 வந்து உங்களுக்கு வந்து கேள்வி பதிவேற்றம் பண்ணிருவாங்க. அந்த கேள்விக்கான பதில நீங்க நல்லா படிச்சுட்டு, அப்புறம் 2 1/2 பக்கம் 67 கோடுகள் அதையும் வந்து சொல்லிட்டாங்க. புக்லெட்ஸ் தனியா வேணும்னாலும் நீங்க விதைகள் ஸ்டடி சென்டர்ல இருந்து நீங்க புக்லெட்ஸ் கூட நீங்க வாங்கிக்கோங்க. பட் டெஃபினட்டா ரூல்டு வந்து இருக்கணும். கொஞ்சம் நல்ல ஃபார்மேட்ல வந்து எழுதுங்க. சரிங்களா? ஆல்ரெடி அந்த டிஎன்பிஎஸ்சிலே எந்த அளவு அ ஸ்பேஸ் விடுவாங்க. அதுக்கு இப்ப இருந்து எழுதி பழகுங்க. நீங்க சில வந்து சும்மா நார்மலா காம்போசிஷன் நோட்ல எழுதுறீங்க. பட் அத விடவே உங்களுக்கு ஒரு புக்லெட்ல எழுதும்போது, உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு பிராக்டிஸ் வரும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க எழுதுனது விடைத்தாள வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்ட பிடிஎஃப்பா மாத்தி நீங்க இதே குரூப்லயே போஸ்ட் பண்ணிருங்க. சரியா? அவ்வளோதான். ஓகே. ரிவ்யூ டைம் ஸ்லாட் வந்து சொல்லிருவாங்க. நான் சொன்ன மாதிரி. ஸோ இதில நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த டைம ரிசர்வ் பண்ணி வச்சுருவாரு. அடுத்தடுத்து நீங்க சூஸ் பண்ணலாம். சரியா? இதுக்கு வந்து ஏதாவது ஃபீஸ் டீட்டெயில்னா கிடையாது. நோ ஃபீஸு. ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, Zoom ஆப் வழியா வந்து இது பண்ணாங்க. இடையில ஏதாவது எழுதலாமான்னா, நீங்க இடையில கூட எழுதலாம். ஆனா உங்களோட பேர் வந்து இந்த பட்டியல் லிஸ்ட்ல வந்து வராது. ஏன்னா கன்சிஸ்டன்சியா எழுதுறவங்கனால மட்டும் தான் 7 நாளும் எழுதுனவங்கனால மட்டும் தான் இந்த பட்டியல்ல வரணும். அதுவும் 7 நாள்ல எழுதுனவங்கள்ல யாரு பெஸ்ட்டா இருக்கீங்க, நல்லா எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு இது பண்ண அதுதான் இந்த டெஸ்ட் ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்ல வரணும் அப்டின்னா, நீங்க 7 நாளும் எழுதுங்க. நல்லா எழுதுங்க. டெஃபினட்டா லிஸ்ட்ல வருவீங்க. எனக்கு தெரியும் லாஸ்ட்டா இருந்தவங்களோட நேம் கூட இப்ப ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கு. ஏன்னா நான் கன்டினியூவா பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபியர். அவங்க பேசும்போது ரொம்ப ஃபியர் மேம் எனக்கு எழுதுனாவே கை நடுங்குதுன்னு சொன்னாங்க. மேம் இந்த டைம் போன டைம் கேஷ் பிரைஸ் வாங்குனாங்க. இந்த டைம் கேஷ் பிரைஸ் வாங்குறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. யுபிஎஸ்சி தரத்துல இருக்குமானா கட்டாயமா இல்ல. நம்ம இந்த குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ்க்காக தான் வடிவமைக்கப்பட்டது. ரொம்ப டஃப்லாம் கிடையாது. நார்மலா இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் கம்பெனி வந்தனால என்னென்ன அ சீர்திருத்தங்கள் நடந்துச்சு. இப்ப நார்மலா இப்பல்லாம் ஸ்கீம்ஸ் தானே கேட்குறாங்க. இப்ப 2, 3 ஸ்கீம்ஸ் கேட்டு அத டிஃபைன் பண்ணுங்க. அந்த மாரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதே தான் கொஸ்டின்ல கேட்க போறாங்க. ஓகேவா? சரி.
இத நீங்க ஒன்ஸ் பாருங்க. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? நீங்க ஒரு கொஸ்டின் எழுதிட்டு போஸ்ட் பண்ணிட்டு அதோட அ ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு பார்க்காம, அடுத்தடுத்து எப்படி எழுதியிருக்காங்க? ஒவ்வொருத்தரும் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. ஓகேவா? ஸோ அது மூலமாவும் உங்களுக்கு நெறைய பாயிண்ட் கிடைக்கும். இப்ப நீங்க தமிழா இருந்தா தமிழ் எழுதியிருக்கிறவங்க பேப்பர் வந்து பாருங்க. ஏன்னா எல்லாருமே இங்க தான் போடுறாங்க இல்லையா? ஸோ அத நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் தான் உங்களுக்கு நல்லதும் கூட. ஏன்னா நீங்க சார் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எழுதும்போது என்ன டஃப், படிக்கிறது என்ன டஃப், ரெஃபரன்ஸ் புக் என்ன, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் சார் வந்து சொல்லுவாரு. சரிங்களா? ஸோ இந்த மாரி எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஒன்ஸ். ஓகே. ஸோ நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த லிங்க் மட்டும் தான் இருக்கும். வேற எந்த லிங்க்கும் இருக்காது. இது மட்டுமே மெயின்ஸ் பிராக்டிஸ்ன்னு சொல்லி நான் குடுக்குறேன். நீங்க பாருங்க. ஆல்ரெடி நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அடுத்தடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 7, 7 நாள் எழுதிட்டு வந்தவங்க, இப்ப கொஞ்சம் பேக் அடிக்கிறீங்க 5 நாளு. சரி ஒவ்வொருத்தருக்கும் சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். நீங்க மறுபடியும் பேக் ஆகணும். நெறைய பேர் இந்த டெஸ்ட் வந்து எழுதுங்க. கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இந்த குரூப் 1, 2 கட்டாயமா கிளியர் ஆகும். இது ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிறுதுளி பெருவெள்ளம் மாரி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.